ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் காண்கின்றீர்கள். அதற்காக ஜெபியுங்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் உம்மை போகவில்லை. ஆதியாகமம் தொடக்க நூல் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தையில யாக்கோபு பக்தன் கர்த்தரோடு போராடி செபிக்கிறதை இந்த பகுதியானது நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. தனித்து நின்று ஜெபித்தா ஆற்றை கடந்து குடும்பத்தையும் வேலைக்காரர்களையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இரவு வேளைகளை தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அவரோடு போராடுகிறார். என்னை ஆசீர்வதிக்க என் தேவன் மாஸ்தரமே வல்லவர். விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு தம்பி, கடன் பாரத்தோடு கஷ்டத்தோடு கலங்கி நிற்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். யாக்கோபை போல ஆண்டவரோடு ஜெபத்திலே போராடி ஜெபியுங்கள். உன் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுவார். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக, கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே ஜெபத்திற்கு வந்தார்கள். மிகவும் கஷ்டப்பட்ட நிலை, என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே வந்தார்கள். 250 ரூபாய் சம்பளத்திற்கு அருமையான தம்பி வேலைக்கு சென்று கொண்டிருந்தான். அவன் இவ்விதமாக சொன்னான், எனக்கு தாய் கிடையாது, தகப்பன் மட்டும்தான். எனக்கு சகோதரி இருக்கிறார்கள், ஆனால் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் என்பது இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி கலங்கி நின்று சொன்னான். நான் அவரோடு கூட தம்பியோடு வாலிப தம்பி அவனோடு கூட பேசினேன். தம்பி, நீ தேவனை மாத்திரம் தேடிப்பா. அவன் சொன்னான், ஐயா, நான் மாலைக்கு மேலே தான் நான் வீட்டிற்கு வருகிறேன். நீ சாப்பிட்டுட்டு இரவு தூங்க போக முன்னதாக தேவனை நோக்கி போராடி ஜெபி. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்க உம்மால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி விசுவாசித்து கேள். யாக்கோப்பை ஆசீர்வதித்த ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உன்னையும் குடும்பமாக்குவார். உனக்கும் கையின் ஆசீர்வாதங்களை வாய்க்க பண்ணும்படிய வேலை வாய்ப்பை தருவார் என்று சொல்லி உன்னை உற்சாகப்படுத்தி ஜெபத்திலே நடத்தி நம்முடையாய் பரிசுத்த ஆவியான கிருபை பாராட்டினார். எனக்கு அருமையானவர்களே, அந்த தம்பி அப்படியே விசுவாசித்து ஜெபித்தார். வெளி தேசத்திற்கு போகும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். தேசத்திலிருந்து கடந்து வந்தான். இங்கு தேவன் அவனை குடும்பமாக்கினார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு கற்பத்தின் கனி கொடுத்து அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு அருமையானவர், அவன் ஒரு நாளில் இவ்விதமாய் சொன்னான். உன் திருமணத்திற்காய் கடந்து போயிருந்தேன். அந்த தம்பி இவ்விதமாய் சொன்னான் ஜெபிக்கும்போது, அன்றைக்கு யாருமே என்னை தேடலை, நான் கர்த்தரை தேடினேன். கர்த்தர் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி, உன் வாழ்க்கையில் கஷ்டம் உனக்கு நிரந்தரம் இல்லை. என் ஆண்டவர் உன் கண்ணீரை துடைக்கிறார். எல்லா தரித்திரங்களையும் அவர் சிலுவையிலே எடுத்துக்கொண்டார், சிலுவையிலே உரிந்து கொண்டார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, எல்லா தரித்திரத்தையும், எல்லா கண்ணீரையும், எல்லா வியாதிகளையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். அவர் செல்வராயிருந்தும் எனக்காக உங்களுக்காக தரித்திர கோலம் எடுத்தாரே, அந்த தேவனை நோக்கிப்பா. அவரும் கண்ணீரை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். யாக்கோபை ஆசீர்வதித்தார், இஸ்ரவேலாய் மாற்றினவர். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அபிராம் என்றவனை ஆபிரகாமாய் மாற்றி தேவன் ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசித்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, யாக்கோபை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதியும். அவன் இரவு முழுதும் போராடி ஜெபித்தார். ஐயா, நானும் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் கண்ணீரை மாற்றுவார். யாக்கோப்புக்கு இருந்த, ஏசாவுக்கு இருந்த பகையை மாற்றி ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிந்தைகளை மாற்றி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உடைய குமாரனாய் இயேசு இரட்சகரின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்கிறேன்.
தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்ல, உடைய வார்த்தையை கேட்டு செபிக்கின்ற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அவள் கஷ்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள் மறைந்து போகட்டும். உடைய ஆணிமாய்ந்த கரத்தினால் விடுதலை கொடுத்து மகிழப்படும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.